மகாத்மா காந்தியே பிறந்திருந்தா கூட திமுக அரசாங்கம் ஒரு 10 பொய் கேஸ் வந்து அவர் மேலே போடுவாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தால் அவருக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. ஒரு 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 இந்த சொசைட்டினால கேட்கவே முடியாத வார்த்தைகளை திட்டுறாங்க. அந்த ஆடியோவும் வந்து இருக்குது. நீங்கள் கேஸ் பதிவு பண்ணுங்கன்னு சொன்னது தான். எங்கே இது வெளியே வந்துருமோ அப்படின்ட்டு உடனடியாக பிளேட்டை மாற்றி ஏங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். லாஜிக் எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது லாஜிக் இருக்கா? நான் வந்து ஒருத்தர் காசு கொடுக்குறேன்னா என் டிரைவர் போய் பங்கு கேட்குறாராம். இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இப்போ நாளைக்கு வந்து முதல்வருடைய டிரைவர் போய் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், முதல்வரை கோழி கேள்வி கேட்பீங்களா? பிஜேபியினுடைய தொண்டனை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா? நாங்கள் தானே உங்களுடைய எதிர்கட்சின்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல. இப்போ 2 கேஸ் போட போகிறாங்களாம், ரெடியாக வச்சுருக்காங்களா? என்னையா கேஸு எனக்கு தெரியாது. ஒருவேளை யாராவது வீட்டில் வந்து ஏதாவது தண்ணி வரலனாலும் ஏன் மேலே தான் போடுவாங்க. கரண்ட் பில்லு அதிகமாக வந்தாலும் நான் தான் பொறுப்பு போல இருக்குது. இது என்னங்க கேஸுங்க இதெல்லாம்? என்ன கேஸ் இதெல்லாம்? தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் அவங்களுக்கு சொந்தக்காரங்களான அவங்கள 2 பேர் மேலேயும் கேஸ் போட சொல்லி இப்போ செஷன்ஸ் கோர்ட் வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கு இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இப்போ அவங்கள தேடி ஒரு 3 தனிப்படை போடுறீங்களா? சென்னை விமான நிலையத்தில் பாஜக இளைஞர் மேம்பாட்டு பிரிவின் மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி பத்திரிகையாளர்களை சந்தித்த போது, நான் தலைமறைவாக இல்லை, காவலரை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவர்கள் தொடர்பை ஏற்கவில்லை. வரும் தேர்தலில் கட்சி பணி சார்பாக டெல்லியில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். தேவையற்ற பொய் வழக்குகளை போட்டு யாரும் கட்டுப்படுத்த முடியாது. திமுகவின் தமிழச்சி தங்கப்பாண்டியனின் உறவினர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபரை தகாத வார்த்தையால் திட்டியதோடு என்னை ஏதும் செய்ய முடியாது என கூறியதால் நான் காவல்துறையிடம் பேசினேன். அதனால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துவிடக் கூடாது என அவர்கள் முந்திக்கொண்டு என் மீது பொய்யான வழக்கை பதிவு செய்தனர். கருத்தை கருத்தால் மோத வேண்டும், ஆனால் பொய் வழக்கு பதிவு செய்கிறார்கள் என அவர் விளக்கமளித்தார். டெல்லியில் இருந்தேன். ரொம்ப முக்கியமான வேலையை கொடுத்துருந்தார் தலைவர். அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்லும் போது தான் என்னை எலெக்ஷன் ஆஃபீஸ் இன்சார்ஜாக கூட போட்டிருக்காங்க. எலெக்ஷன் ஆஃபீஸ் தமிழ்நாடு என்டையர் பிஜேபி எலெக்ஷன் ஆஃபீஸினுடைய இன்சார்ஜாக வேறு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து மீடியாக்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க என் மேலே வந்து வச்ச குற்றச்சாட்டு, அதாவது ஒரு 6-7 மாதம் முன்னாடி, அதாவது முன்னாடி ஒரு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, ஒரு 4 பொய் வழக்கில் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க வச்ச குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமர்கிட்ட வந்து ஒரு 2000 கோடி இருக்குது. நீங்களே கூட சில பத்திரிகைலாம் போட்டிருக்கிறீங்க, 2000 கோடி இருக்குது, இவர்கிட்ட வந்து 10,000 கோடி இருக்குது. இப்படி தான் நிறைய பேர் சொல்ல வேண்டாம், பத்திரிகை பேர் நிறைய பேர் வந்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ 50,000 வந்துடுச்சு. அதை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அது 50,000 கோடியாக தானே போகணும், 50,000 வருமானம். அதில் வந்துங்க, அதாவது தமிழ்நாட்டில் வந்து மகாத்மா காந்தியே தமிழ்நாட்டில் பிறந்திருந்தா கூட அவர் மேலே ஒரு 10 பொய் கேஸ் போடுவாங்க நம்ம மக்கள். மகாத்மா காந்தியே பிறந்திருந்தா கூட திமுக அரசாங்கம் ஒரு 10 பொய் கேஸ் வந்து அவர் மேலே போடுவாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தால் அவருக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. அதாவது ஒரு கருத்தால் மோதணும். ஒரு கருத்தை நம்ம முன்னாடி வைக்கிறோம், அதை நீங்கள் கருத்தால் மோதணுமே தவிர, என்கிட்ட வந்து பலம் இருக்குது, நான் ஆளுங்கட்சியாக இருக்கேன், நான் நினச்ச எத்தனை பொய் வழக்கு வேணாலும் போடுவேன். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் தமிழ்நாட்டில் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் பண்ணுறதில்லை. திமுகலேருந்து இந்த ஐஎஸ்லேருந்து யாராவது அனுப்புனாங்கன்னா அந்த நம்பர்லேருந்து வரதை வச்சு நீங்கள் அப்படியே நியூஸை போட்டுடுறீங்க. கரெக்டாக ஐஎஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் அனுப்பி விடுவான், இதை போடுங்கன்ட்டு உடனே நீங்கள் நியூஸ் போடுவீங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 தனிப்படை அதிரடி காட்டியா போலீஸ் எங்கள் கும்பிடுபுடி பார்டர் இல்லையா? இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். பொய் வழக்கு ஊருக்கே தெரியுது இது ஒரு பொய் வழக்குன்ட்டு. நான் பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவன் தெரியுமா? என்னுடைய அப்பா 8 வயசில் இறந்துட்டார். மீடியா முன்னாடி சொல்கிறேன், நான் என்னை வளர்த்தது எங்கள் அம்மா. கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்கள் கட்சியில் உள்ள. ஒரு நிமிஷம் வரேன், பாயிண்ட்டுக்கு வரேன், அவசரப்படாதீங்க, கண்டென்ட் வரும் உங்களுக்கு, டோன்ட் வரி. அப்போ ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்சி சமுதாயத்துக்கு சேர்ந்த ஒரு பெண், அவங்கள தவறான வார்த்தையில் பேசுகிறாங்க. அந்த வீடியோ ரெக்கார்டிங்கெல்லாம் என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் எல்லாமே வச்சுருக்கேன். எனக்கு வந்து அனுப்பி விட்டாங்க, டெல்லியில் இருக்கும்போது அனுப்புனாங்க. தவறான வார்த்தையில் இன்னொருத்தர் பேசுகிறாங்க. அவங்க திமுகவில் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவங்களுடைய சொந்தக்காரங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன், ஏங்க இந்த மாதிரி வந்து எஸ்சி சமுதாயத்துக்கு சேர்ந்தவங்கள வந்து திமுக தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்க பேரை சொல்லியே வந்து நாங்கள் அவங்க சொந்தக்காரங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியே வந்து மிரட்டுறாங்க, திட்டுறாங்க, தகாத வார்த்தைகள். அதாவது நம்மளால்
ஒரு 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 இந்த சொசைட்டினால் கேட்கவே முடியாத வார்த்தைகளை திட்டுறாங்க. அந்த ஆடியோவும் வந்து இருக்குது. நீங்கள் கேஸ் பதிவு பண்ணுங்கன்னு சொன்னது தான். எங்கே இது வெளியே வந்துருமோ அப்படின்ட்டு உடனடியாக பிளேட்டை மாற்றி, ஏங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், லாஜிக் எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது லாஜிக் இருக்கா? நான் வந்து ஒருத்தர் காசு கொடுக்குறேன்னா என் டிரைவர் போய் பங்கு கேட்குறாராம். இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? இப்போ நாளைக்கு வந்து முதல்வருடைய டிரைவர் போய் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கிங்களேன், முதல்வரை கேள்வி கேட்பீங்களா? சொல்லுங்கள் சார். கேள்வி நியாயமாக இருக்கணும் யாருக்காக இருந்தால். நாளைக்கு நீங்கள் ரிப்போர்ட்டர் இந்த இடத்துல இந்த இந்த ஒரு சேனலில் ரிப்போர்ட்டர்னு வச்சுப்போமே, நீங்கள் தப்பு செய்கிறீங்க, நீங்கள் உடனே உங்கள் ஓனர் அவர் தான் காரணம், அவர் பேர் தான் நீங்கள் சொல்லலாம், நான் இந்த இடத்துல வேலை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அதுக்காக நான் தான் குற்றவாளியா? எந்த இடத்துல இது நியாயம்? கட்சிக்கு தெரியும் நான் எந்த விதமான தவறு செய்ய மாட்டேன். அதனால தான் எனக்கு மேலும் மேலும் பதவி கொடுத்துட்ருக்காங்க, மேலும் மேலும் பொறுப்பு கொடுத்துட்ருக்காங்க, மேலும் மேலும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்ருக்காங்க. டெல்லியிலையும் 10 நாள் வேலை செஞ்சுருக்கோம், கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பலன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், என்னோட பயணிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அதுவும் இந்த திமுக அரசாங்கம் இருக்கும்போது ஈஸியாக பொய் வழக்கு. இப்போ கூட எனக்கு உள்ள ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் வெளியே வந்தவொடனே இன்னும் 2 பொய் வழக்கு போடுவாங்க உங்கள் மேலே, ரெடியாக வச்சுருக்கிறாங்க. டாப் லிஸ்ட்டில் அமர் பிரசாத் ரெட்டி எப்படியாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணணும். ஏன் இப்படி பதறீங்க? எதனால் உங்களை எதிர்கொள்ள முடியல? முதல் முறையாக பார்க்குறேங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் தான், திருப்பி கட்சிக்காக ஜெயிலுக்கு போகிறோம், அதெல்லாம் அதை வச்சுப்போம், அது ஒரு சந்தோஷமாக வச்சுப்போம். ஆனால் பிஜேபியினுடைய தொண்டனை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கள, நாங்கள் தானே உங்களுடைய எதிர்கட்சின்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஏங்க அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் வந்து, நான் நேற்று பார்த்தேன், அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் எங்கள் தலைவரை பற்றி இதே ஏர்போர்ட்டில் வரும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் என்னுடைய தகுதிக்கும் நான் எல்லாம் வந்து அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் நான் ரிப்ளை பண்ணணுமா அப்படின்ட்டு. ஒருவேளை கோபாலபுர குடும்பத்தில் தான் பிறக்கணுமோ அப்படின்னா ரிப்ளை பண்ண வருவான்னு. அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இருக்கிற ஒரு சின்னவர்கிட்ட எங்கே போச்சு? எங்கே போச்சு? அங்கே அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு? நானும் மதிக்கிறேன், டிஆர் பாலு அண்ணன் நானும் மதிக்கிறேன், இருந்துட்டு போட்டோம் அப்படியே. பட் அங்கே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு? அங்கே உங்களுடைய அந்த ஆளுமை என்னாச்சு? 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு? நீங்கள் அவருக்கு வாழ்க்கை தானே சொல்லிட்டு இருக்கீங்க சார். பொதுவாக ப்ரெஸ்ஸு பொய் வழக்கு போடும்போது நீங்கள் போலீஸை டெக்கரேட் பண்ணாதீங்க. பொய் வழக்கு போடும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது பொய் வழக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது பொய் வழக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நீங்கள் போலீஸை டெக்கரேட் பண்ணாதீங்க. போலீஸை கொஸ்டின் கேளுங்க, இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்களா? நீங்கள் கேட்காததுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இனி சார் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இளைஞர்கள் அரசியலுக்கு வரமாட்டாங்க. எதுக்குடா நமக்கு இந்த அரசியல்? இவங்க வந்தால் பொய் வழக்கு போடுவாங்க போல இருக்குது, 10-15 நாள் உள்ள வைப்பாங்க போல இருக்குது, எதுக்கு நமக்கு நினைப்பாங்க. ஸோ தமிழகத்தில் இந்த மிரட்டுற அரசியல், இந்த பவரை யூஸ் பண்ணி அதாவதுங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்னா, அப்படி ஒரு அரசாங்கம் இந்தியாவில் இருக்குன்னா அந்த முதல் அரசாங்கம் திமுகவினுடைய ஃபாசிஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும். இப்போ 2 கேஸ் போட போகிறாங்களாம், ரெடியாக வச்சுருக்காங்களா? என்னையா கேஸு எனக்கு தெரியாது. ஒருவேளை யாராவது வீட்டில் வந்து ஏதாவது தண்ணி வரலனாலும் ஏன் மேலே தான் போடுவாங்க போல இருக்கு. கரண்ட் பில்லு அதிகமாக வந்தாலும் நான் தான் பொறுப்பு போல இருக்குது. இது என்னங்க கேஸுங்க இதெல்லாம்? என்ன கேஸ் இதெல்லாம்? இதுக்கு முன்னாடி 4 கேஸு என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். பேரிகேடு தள்ளனேன், இது ஒரு கேஸுண்ணே. நான் இல்லவே இல்லை ஒரு இடத்துல, அந்த சம்பவத்தில் ஒரு கேஸு. நீங்கள் லாஸ்ட்டு போட்ட 4 கேஸில் 3 கேஸுக்கு ஆன் ஸ்பாட்லேயே பெயில், ரிமாண்டே பண்ணலை. இந்த கேஸ்லையுமே இந்த போட்டிருக்காங்களே இந்த பொய் கேஸு, ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குன்னு தெரியும். என்ன ஒன்று, என்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாங்க. எங்கள் கூட இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களில் வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி, சார் எங்கேயாவது நடக்குமா? இது அவ்வளோ பெரிய கேஸா சார்? இது 3 தனிப்படையா? எதுக்குங்க 3 தனிப்படை? எனக்கு தெரியல. நீங்கள் தலைமறைவுங்கிறதுனால தான் 3 தனிப்படை. எது? நீங்கள் தலைமறைவாக இருந்ததுனால 3 தனிப்படை அப்படி. அக்கா உங்களோட டெய்லி பேசிட்டு இருந்தானா? உங்களோட டெய்லி பேசிட்டு இருந்தானா? அண்ணன் உங்களோட டெய்லி பேசிட்டு இருந்தானா? உங்களோட பேசிட்டு இருந்தேன். அவர் எங்கள் அண்ணன் ஐயப்பன் அண்ணன் உங்களோட பேசுனேன்னா, பாலா அண்ணன் உங்களோட பேசுனேன்னா, நான் எப்படி தலைமறைவு? எங்கள் தலைமறைவு சார். ஒரு நிமிஷம். இப்போ நான் சொல்கிற குற்றச்சாட்டு நீங்கள் கேளுங்க. எஸ்சி எஸ்டி அந்த பிரிவில் அந்த செக்ஷனில் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் அவங்களுக்கு சொந்தக்காரங்களான அவங்க 2 பேர் மேலேயும் கேஸ் போட சொல்லி இப்போ செஷன்ஸ் கோர்ட் வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கு இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இப்போ அவங்கள தேடி ஒரு 3 தனிப்படை போடுறீங்களா?
இப்போ நாங்கள் நீ கேஸ் எடுக்கணும், இது வந்து இம்பார்ட்டன்ட் கேஸு, எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்சி சமுதாயத்தினுடைய ஒரு பெண்ணை வந்து இழிவாக பேசுகிறாங்க, அவங்கள தாக்குறாங்க, நீங்கள் கேஸ் எடுங்கன்ற சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக ஏன் மேலே கேஸ் போடுவீங்களா? நீங்கள் ஏன் மேலேயே கேஸ் என்ன இருக்குது இதில் கேஸில்? இதுக்கு முன்னாடி எனக்கு ட்ராக் ரெக்கார்டு இல்லையா சார்? 600 காலேஜில் கெஸ்ட் லெக்சரராக போயிருக்கேன் நான். 600 காலேஜில். சில பேர் இங்கே காலேஜில் பாஸே ஆகாமல் இருக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 600 காலேஜில் போயிருக்கேன். வாட் இஸ் மை பேக்ரவுண்ட்? என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் எங்களெல்லாம் பார்த்தா. நீங்கள் தான் 60 வருஷம் ஆட்சி பண்ணிட்டோம், 60 வருஷம் நாங்கள் திமுகன்றீங்களே. எனக்கு 37, எங்கள் தலைவருக்கு 39. ஏன் எங்களை பார்த்து பயப்படுறீங்க? தைரியமாக எடுத்துட்டு பேச வேண்டியது தானே. தலைவர் பேர் அண்ணாமலைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பதறீங்க. அப்படியே இந்த பக்கம் ஒருத்தர் ஓடுறாரு, அந்த பக்கம் ஓடுறாரு. நான் சொல்ல மாட்டேன், நான் பேச மாட்டேன். அதனால் சொல்கிறேன், பொய்யான வழக்குகளை போடாதீங்க. பொய் வழக்குன்றது மிக தவறு, அதை செய்யாதீங்க. ரெண்டாவது, ஒரு கேஸை காட்டிட்டு அது கீழே உடனே ஒரு 3 கேஸு ஃபார்முலா அரெஸ்ட் காட்ட வேண்டியது. அப்போ அவர் பண்ணாருங்க 1 வருஷம் முன்னாடி, 2 வருஷம் முன்னாடியே. என்னங்க இதே கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன், நான் சொல்கிறேன், கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன் இது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கேஸு, பிரதமருடைய ஃபோட்டோ ஓட்டினேன்ட்டு. எப்போங்க அந்த ஃபோட்டோ? அதை நீங்கள் படித்து பார்த்தீங்களா யாராவது? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் எங்கே போச்சு தமிழ்நாட்டில்? யாருமே எஃப்ஐஆரை படிக்கிறது கிடையாது, யாருமே கம்ப்ளைண்ட்டை படிக்கிறது கிடையாது. எங்கே போச்சு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் எங்கே போச்சு? திமுக ஆஃபீஸில் அடமானம் வச்சுட்டாங்களா? தெரியாமல் கேட்குறேன். நீங்கள் பாருங்கள், அந்த கம்ப்ளைண்ட்டில் பாருங்கள். நான் எடுத்துன்னு போயிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படத்தை மேலே வந்து நான் வந்து படம் ஓட்டினேன். அப்படி தான் ஓட்டினேன் நான். நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டிய போலீஸ் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து திமுகவுக்கு பண்ணலாமா? தப்பு இல்லை. நீங்கள் தான் சார் கேள்வி கேட்கணும். அது நாங்கள் பாருங்கள், எங்கே ப்ரெஸ் வந்தாலும், நானாக இருந்தாலும் சரி, எங்கள் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி, எங்கள் தலைவராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி தான், நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுடைய உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நீங்கள் திருப்பி கேள்வி அவங்கள கேட்க மாட்டேன்றீங்கிறது தான் என்னுடைய வருத்தம்.